ராஜாவுக்கு ராஜா நான்டா, எனக்கு மந்திருங்க யாரும் இல்ல, அதனால் ராஜாவுக்கு ராஜா நான்டா. சார், உங்க ஃபைனான்ஸ் கம்பெனில 1,00,000 கொடுத்தா 1,00,000 வட்டி அப்படின்னு ஊர்ல பேசுகிறேன். ஆமாப்பா, 1,00,000 கொடுத்தீங்கன்னா 1,00,000 வட்டி தருவோம் நம்ம கம்பெனியில். இந்த இந்தியாவிலேயே எங்க உலகத்திலேயே வந்து இந்த மாதிரி ஸ்கீம் வந்து வேற எங்கேயுமே கிடையாது. நம்ம வந்து போலீஸ், ஆர்பிஐ, சிபிஐ, பத்திரிகைக்காரங்க சகல பேரும் நம்மளை தேடிட்டு இருக்காங்க. ஐபி முதற்கொண்டு நம்மளை தேடிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா நம்ம மேல எல்லாருக்கும் பொறாம, இந்த மாதிரி ஒரு ஸ்கீமை நம்ம மக்களுக்கு கொடுக்குறோமே அப்படிங்கிற பொறாம தேடிட்டு இருக்கு. இப்போ 5 லட்சம் போட்டா 5 லட்சம் வட்டி தருவீங்களா? ஆமாப்பா, 1,00,000 போட்டா 1,00,000 தான், 5 லட்ச ரூபா போட்டா 5 லட்ச ரூபா தானே. அப்போனா நாளைக்கு வந்து நான் பணம் போடுறேன். நாளைக்கு வாங்க. எத்தனை மணிக்கு வரீங்க? நாளைக்கு 10 மணிக்கு தான் ஆஃபீஸ் இருப்போம். நீங்க 9 மணிக்கு தான் வந்தீங்கன்னா வெளியே தான் நிற்கும். அது நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. சரி, நான் ஒரு 11 மணிக்கு கிளம்புறோன்னு சொல்லிட்டு கிளம்பல, ஃபோனை நோண்டுது. ஸோ ஆடு மாட்டிக்கிச்சு. ஹலோ மாமி, இங்கே 1,00,000 போட்டால் 1,00,000 வட்டியா? சித்தப்பா இருக்கார்ல, அவரோட பணம் ரிட்டர்ட் ஆன பணம் இருக்கு, அது எடுத்துன்னு வாங்க. நம்ம இங்கே போட்டு நம்ம ஒரே மாசத்துல சம்பாதிச்சிடலாம். நம்ம இங்கே இந்த ஃபைனான்ஸ் கம்பெனியில் போட்டு நல்லா டெவலப் ஆகலாம். நம்ம குடும்பமே வேற லெவல் போகுது. நம்ம மொத்தமாக போடுறோம், மொத்தமாக தூக்குறோம், ஓகோன்னு வாழ்கிறோம். சரி மாமி, நான் இப்போ வைக்கிறேன், சரிங்களா? நிறைய தெரிஞ்சாதவங்க இருப்பாங்க போல உனக்கு. ஒரு 10 கோடி ரூபா அளவு நீ ஆள் பிடிச்சி விட்டோன்னு வச்சுக்கோங்க, பேங்க் அக்கௌண்ட் மசாஜ் வரைக்கும் உனக்கு தெம்பா கூப்பிட்டு போயிடலாம். பேங்க் அக்கௌண்ட் டைரக்டா நீ வந்துடலாம். சரி சார். சொதான் கவர்மெண்ட் பேங்க்கில் 6 ரூபா 50 காசு 7 ரூபா வட்டி கிடைக்கும். அதுதான் நியாயமாக கிடைக்கும். அந்த தெளிவு கூட இல்லாமல் 1,00,000 போட்டால் 1,00,000 கிடைக்குமா, 50,000 போட்டால் 50,000 கிடைக்குமா, இல்லைனா சொத்தை விற்றுட்டு வந்து மொத்தமாக போட்டால் மொத்தமாக கிடைக்குமா? இந்த மாதிரி மக்கள் இருக்க வரைக்கும் நம்ம என்றைக்குமே ராஜா தான். வாங்கப்பா வாங்க, அடுத்து யாரு? சொல்லு மச்சி, எப்படி இருக்க? அது ஒன்றும் பிரச்சனை இல்லைடா. ஈரோடு சேலம்லாம் நம்ம சாம்புவேல் இருக்கான், அவன் பார்த்துப்பான். அந்த ஏரியா ஃபுல்லாக அவன் கவர் பண்ணிப்பான். இல்லை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க. ஓகே மச்சி, பாப்போம். பாய்டா. சார், என் நகையெல்லாம் வித்து பணம் எடுத்து வந்துட்டேன் சார். அடுத்த மாசத்துல இருந்து இதுக்கான வட்டி வந்துடும் சார். ஃபர்ஸ்ட் ஒரு வருஷம் கம்பெனிக்கு, அதுக்கு அடுத்த வருஷத்துல இருந்து உங்களுக்கு 1,00,000 வட்டி வந்துடும் சார். உங்களதான் சார் நான் மன போல நம்பியிருக்கேன். கவலையே படாதுமா, எங்கேயோ போக வாழ்க்கை அமோகமா இருக்குது. நன்றி சார். நன்றி.